ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் டெல்லி உணவு வழங்கல் துறை அமைச்சர் அசீம் அகமது நீக்கப்பட்டது அரசியல் நாடகம் என்று காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன. டெல்லியில் நிலவும் உண்மை நிலையை மறைக்கவே இதுபோன்ற செயல்களில் கெஜ்ரிவால் ஈடுபடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லி மாநில உணவு வழங்கல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவி வகித்தவர் ஆசிம் அகமது கான். அவர் மீது புகார் தெரிவித்து முதல்வர் கெஜ்ரிவாலிடம் மனு ஒன்றை ஒருவர் அனுப்பியிருந்தார். அகமது கான் ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவருடன் லஞ்ச பேரம் பேசும் ஆடியோ ஆதாரத்தையும் அதில் இணைத்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் இந்த தகவலை தெரிவித்து அகமது கானை பதவி நீக்கம் செய்யும் அறிவிப்பையும் செய்தியாளர்கள் முன்னிலையிலேயே வெளியிட்டார். उसकी हमने एक प्रीलिमिनरी अपने तरीके से असेसमेंट की और प्राइमा फेसी नज़र आता है कि मामला संगीन है. शिकायतकर्ता का नाम नहीं बता सकते. கெஜ்ரிவாலின் இந்த நடவடிக்கையை காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. கெஜ்ரிவால் டெல்லியின் வளர்ச்சி நிலையை கருத்தில் கொள்ளாமல் தன்னை நேர்மையானவர் போல் காட்டிக்கொள்வதிலேயே முன்னுரிமை காட்டுவதாக டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் शीला दीक्षित குற்றம் சாட்டியுள்ளார். एक तो वो ये साबित करना चाह रहे हैं कि उनसे ज्यादा कोई ऑनेस्ट कोई पार्टी नहीं है, कोई वो शख्सियत नहीं है. दूसरा ये है वो अटेंशन डाइवर्ट करना चाहते हैं ऑल द टाइम कि कोई चीज में जो काम होना चाहिए या जो दिल्ली को संभालने के चुनौतियां हैं उन पर ना तवज्जो देके ऐसी चीजों पर दे रहे हैं. கெஜ்ரிவாலின் நடவடிக்கையை பாரதிய ஜனதாவும் விமர்சித்துள்ளது. கடந்த 7 மாதங்களில் நடந்துள்ள வளர்ச்சிப் பணிகள் என்ன என கேள்வி எழுப்பியுள்ள அக்கட்சி தலைவர்கள் கெஜ்ரிவால் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். 7 महीने में अगर ये हाल है तो मुख्यमंत्री को अपना चेहरा आईने में देखना चाहिए और तुरंत इस्तीफा देना चाहिए. और दूसरा, जितने ऐसे लोग लिप्त हैं जो जेलों में गए हैं, सोमनाथ भारती पर भी आपने अपना परिवर्तन कर लिया, तो आप इनको पार्टी से कब निकालेंगे? விமர்சனங்கள் எவ்வாறு இருந்தாலும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கெஜ்ரிவால் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பாரேயானால் அது பாராட்டுக்குரியதே. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.